Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட K-map concept Regulation 2025 அண்ணா யூனிவர்சிட்டியோட CS25006 DPCO Digital Principles and Computer Organizationோட K-map grouping தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல எப்படிலாம் குரூப் பண்ணணும் எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு குரூப்பிங் ரூல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலாம் 2 வேரியபிள் 3 வேரியபிள் 4 வேரியபிள் கேமப்போட குரூப்பிங் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிற கான்செப்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி குரூப் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எப்படி குரூப் பண்றது அப்படின்னா ஆல் த ஒன்ஸ் இன் த மேப் ஷுட் பி கவர்டு. எல்லா ஒன்ஸுமே நமக்கு கவர்ட் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட மேப்பிங் எடுத்திருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 வேரியபிள் மேப்பிங் எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 2 வேரியபிள் மேப்பிங்ல நம்ம 0 1 2 3 அப்படின்னு எடுத்துப்போம். இங்க ஏபி அப்படின்னு இருக்கும் 0 1 0 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஓபி POS. ஸோ எஸ்ஓபியா இருந்தா என்ன பண்ணுவோம்? ட்ரூ ஃபார்மா இருந்தா 1, காம்ப்ளிமெண்டா இருந்தா 0. அதே மாதிரி POS இருந்தா ட்ரூ ஃபார்மா இருந்தா 0, காம்ப்ளிமெண்டா இருந்தால் 1. இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளிஃபைடு எஸ்ஓபி உங்களோட கேமப்பா இருந்தால் நீங்க 1 அப்படிங்கிறத போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் summation of அப்படின்னு சொல்லிட்டு 0,1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா we have to give the 1 representation. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? 0க்கும் 1க்கும் நம்ம 1 அப்படிங்கிறது கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதுல நீங்க என்ன வந்து எந்த மாதிரிலாம் நம்மளோட குரூப்பிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போம்? இந்த ஒன்ஸை வந்து குரூப் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்ஸ் எல்லாத்தையும் கவர் ஆகிருக்கணும். இண்டிவிஜுவலா இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ நம்ம குரூப் பண்ணக்கூடாது. லார்ஜர் குரூப் தான் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் adjacent cells are differing by only one variable can be grouped. அதாவது நமக்கு adjacent செல்ஸையும் நம்ம குரூப் பண்ணணும். ஸோ நம்மளோட 4 வேரியபிள் கேமப்பா இருந்தால் 0 1 2 3 4 5 6 7 ஏபி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க ஒரு 1 இங்க ஒரு 1. இப்போ சம்மேஷன்ல வந்துட்டு எனக்கு 0 1 4 5 இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போடுவோமா? ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்டாயமா ஒரு இதா குரூப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? காமன் டேர்ம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மட்டும் குரூப் பண்றேன், அடுத்து இதை மட்டும் குரூப் பண்றேன், இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஒரு லார்ஜர் குரூப்பா நம்ம குரூப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அட்ஜசன்ட் செல்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க ஒன் இருக்கு, அடுத்து இங்க ஒரு 1 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதையும் சேர்த்து ஒரு இது. இப்போ எப்படி அப்படின்னா நீங்க இந்த பேப்பரை மடக்குறீங்க. ஓகேவா? ஒரு பேப்பரை மடக்குனீங்க அப்படின்னா இந்த எண்டும் நமக்கு என்ன ஆகும்? ஜாயின் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு அதோட ஃபோல்டிங். ஓகேங்களா? அப்போ 2 பக்கத்துல அட்ஜஸ்டண்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த முக்கையும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ரைட்டா? அடுத்தது இதையும் நீங்க வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அடுத்த கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்தது குரூப் மஸ்ட் பி இந்த பவர் ஆஃப் 2 பவர்ல நமக்கு வந்து எப்படி இருக்கணுமா அப்படின்னா 1 2 4 8 அதாவது 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 4 இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குரூப்பிங் மட்டும் தான் நமக்கு அக்செப்ட் பண்ண முடியும். அடுத்தது ஒரு ஸ்கொயராவோ இல்லை ரெக்டாங்குலராவோ தான் நம்ம குரூப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 2 வேரியபிள் குரூப்பிங் எடுக்கிறேன். இந்த 2 வேரியபிள்ல வந்துட்டு இப்போ இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 இருக்கு. இவங்கள நான் இப்படி அட்ஜஸ்ட் இந்த மாதிரி எனது டயக்னலா என்னால குரூப் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்க 1 இங்க 1 இங்க 1 இருக்குன்னா இந்த மாதிரி இவங்கள குரூப் பண்ண கூடாது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி குரூப் பண்ண கூடாது. ஸோ இது தப்பு.
அதே மாதிரி இந்த மாதிரி டயகனலாவும் குரூப் பண்ணக்கூடாது, இதுவும் தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்றது தான் நமக்கு கரெக்ட். ரைட்டா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை ஒரு குரூப் கரெக்டா நம்ம பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஒரு குரூப்பா பண்ணிக்கோங்க. அடுத்து இதை ஒரு குரூப். ஓகேங்களா? இப்போ இவங்க இருக்காங்கல்ல, இவங்களையும் ஒரு அட்ஜசன்ட். ரைட்டா? அடுத்து இதை வந்து இண்டிவிஜுவலா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க குரூப் பண்ணணுமே தவிர்த்து இந்த அன்ஷேப்ல நம்ம குரூப் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளோட கேமேப்போட ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம கேமேப்பை வந்து இது பண்றது அப்படிங்கிற கேமேப்போட குரூப்பிங். வாங்க இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்த்தாச்சு, குரூப் பண்றது. தென் இதுக்கான கான்செப்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்படிலாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் SOP, சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம இப்போ வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, F ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் 0, 1, 3. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்க இங்க 0, 1, 3. அப்போ நமக்கு இப்போ 2 பவர் 2 அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? 0, 1, 2, 3 வரைக்கும் இருக்கும். 2 பவர் 3 அப்படின்னா எங்க இருக்கும்? 0 to 7 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? 2 பவர் 4 அப்படின்னா 0 to 15 வரைக்கும் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ நமக்கு பாருங்க எனக்கு 3 வரைக்கும் தான் இருக்கு. அப்போ இங்க நான் எது வரைக்கும் போட்டா போதும்? 2 வேரியபிள். ஓகேங்களா? ஸோ 2 வேரியபிள் கேமேப் போட்டா போதும். இன்கேஸ் இங்க எனக்கு ஒரு 6 இருக்கு, அப்போ கண்டிப்பா we have to choose the 3 வேரியபிள் கேமேப். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இது மட்டும் தான் சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்? we have to make a கேமேப். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ நான் வந்து கேமேப் போட்டுக்கிறேன். 2 வேரியபிள் கேமேப். ஓகேங்களா? ரெப்ரசன்டேஷன்ஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? மேப்பிங்கிறது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. கிவன் வந்து நமக்கு 0ல கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்னது? SOP. அப்போ ட்ரூ ஃபார்முக்குலாம் 1 போடணும். 0, 1, 3. ஓகே. ஸோ இப்போ நம்ம குரூப்பிங் பண்ணிக்கலாமா? இவங்கள ஒரு குரூப்பிங், இவங்கள ஒரு குரூப்பிங். ஓகேவா? ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதலாம்னு பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு தான் நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க பாருங்க, ஏ இவங்க வந்து இந்த 2, அப்போ இவங்கள வருவாங்க. இங்க இது மட்டும் தான் வரும். ஓகேவா? 1 மட்டும் தான் வரும். ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு பாருங்க? வேரியபிள் சேஞ்ச் ஆகுது. லைக் 0ங்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகுது, 1ங்க. அப்போ நம்ம ஏ பாரும் கொடுக்க முடியாது, ஏவும் கொடுக்க முடியாது. அப்போ என்ன வரும்? இது கிடையாது. ஸோ அப்போ இங்க சேஞ்ச் ஆகல, 1 மட்டும் தான் இருக்கு. ஸோ 1 ரெப்ரசன்ட்ஸ் காம்ப்ளிமெண்டா ட்ரூ ஃபார்மா SOPல ட்ரூ ஃபார்ம். கரெக்ட். அப்போ நமக்கு என்ன வரும்? B. ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து நமக்கு B. ஓகேங்களா? இப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் இவங்களுக்கு வருவோம். ஸோ இவங்களுக்கு வந்தோம் அப்படின்னா பாருங்க இங்க நமக்கு சேஞ்ச் ஆகல. ஸோ அப்போ என்ன வரும்? A பார். கரெக்டா? A பார் வரும். இப்போ இங்க என்ன ஆகுது நமக்கு? இங்க 0 ஆகுது, 1 ஆகுது. ஸோ B பார் Bங்கிறது கொடுக்க முடியாது. கரெக்டா? ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். கேமேப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வேல்யூஸ் சேஞ்ச் ஆச்சு அந்த வேரியபிள்கானது அப்படின்னா we have to forget that value. அதை எடுத்துடணும். சேஞ்ச் ஆகாததை மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிளிஃபைடு SOPயோட கான்செப்ட். அப்போ இப்போ பாருங்க F ஈக்குவல் டு A பார் பிளஸ் B. ஓகேங்களா? சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட். ஸோ A பார் பிளஸ் B தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க டவுட் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் சம் கொடுக்குறோம். ஸோ F ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் 1, 2 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது என்னது? நமக்கு கண்டிப்பா 2 வேரியபிள் தான். ஸோ அப்போ 2 power 2 equal to 4. So AB 0, 1, 0, 1, 0, 1, 2, 3. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு? நம்மளோட கிவன் யாரெல்லாம் 1க்கும் 2க்கும் கொடுத்துருக்காங்க. இவங்களெல்லாம் 0ன்னு போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இவங்கள டயக்னலா போட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இண்டிவிஜுவலா தான் குரூப் பண்ணணும். வேற வழியே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இண்டிவிஜுவலா குரூப்
ஸோ இண்டிவிஜுவலா குரூப் பண்றோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், இவங்களுக்கு தனியா நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதணும். அப்ப என்ன பண்ணலாம், இங்கேயும் சேஞ்ச் ஆகல, இங்கேயும் சேஞ்ச் ஆகல. ஸோ a பார் b, இவங்களுக்கு என்ன வரும், a b பார். கரெக்டா? ஸோ அப்ப இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சரா இருக்கும். ஸோ f equal to a பார் b plus a b பார். ஸோ sum of productல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு 2 வேரியபிள். இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு குரூப் பண்ண முடிஞ்சா குரூப் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், we have to take the grouping. வேற எப்படிலாம் நம்ம பண்ணிக்கலாம். இல்ல சிங்கிளா, அதாவது கண்டிப்பா அந்த ஒன்ஸ் வந்து நமக்கு குரூப் ஆயிருக்கணும். இதுவே பிவைஸ் இருந்தது அப்படின்னா ஜீரோஸ் வந்து நமக்கு குரூப் ஆயிருக்கணும். ஓகேங்களா? நம்ம இப்ப பார்க்க போறது ஃபுல்லாவே எஸ்ஓபி எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ 2 வேரியபிள் கேமா பார்த்தாச்சு. இப்போ 3 வேரியபிள் கேமா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பவர் 3 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், 8 வரும். ஸோ 0 to 7 வரைக்கும் நமக்கு இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இப்போ நம்மளோட கே மேப் எப்படி போடுவோம், எஸ் இந்த ரெப்ரசன்டேஷன்ல தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். ரைட்டா? f equal to summation of 0, 1, 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்னது, சம்மேஷன் ஆஃப். அப்போ இது எஸ்ஓபி. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 வேரியபிள் கே, சாரி 3 வேரியபிள் கே மேப் வந்து நம்ம போடணும். கரெக்டா? ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன், சரி 1 1 1 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இந்த நம்பர் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன பண்ணுவோம், 0 1, இது எப்பயுமே உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம போன வீடியோலே கொடுத்துட்டோம். கரெக்டா? 0 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இப்போ நம்ம பாருங்க, 0ல நமக்கு கொடுத்துருக்காங்க, தென் 1 மேப் பண்ணியாச்சு. 5க்கு ஓகே. ஸோ ரிமைனிங்லாம் நம்ம 0 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி குரூப் பண்ணணும்னு சொல்லுங்க. இவங்கள ஒரு குரூப்பிங், அடுத்து இவங்கள ஒரு குரூப்பிங். வெரி குட். ஸோ இப்போ இவங்களுக்கு எப்படி எழுதிக்கலாம், இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் சேஞ்ச் ஆகுது, இங்கேயும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ வராது. பட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி பார் சின்னு தான் இருக்குது. இங்க வந்து ஒரே வேரியபிளுக்கு சேஞ்ச் ஆகல, வேரியபிள் நமக்கு அப்படியே தான் இருக்கு. அப்ப என்ன வரும், பி பார் சி. ஓகேவா? அடுத்தது இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு எழுதலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜீரோங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகல, அதாவது இதை மட்டும் நீங்க பாருங்க. ஓகேங்களா? இவங்களை மட்டும் பார்க்கும்போது இந்த ரோல தான் வராங்க. அப்போ 0 யாருக்கு, ஏ. அப்போ ஏ பார். அடுத்தது இப்போ இவங்களை நல்லா பாருங்க, நீங்க வேற எங்கேயும் உங்க கண் போக கூடாது, இங்க மட்டும் தான் இருக்கணும். இப்போ இதுல இங்க 0 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்போ பிங்கிற வேரியபிள் சேஞ்ச் ஆகல. அடுத்து பாருங்க 0 இங்க 1, அப்போ இவங்களை நம்ம எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் நமக்கு என்ன ஆகல, சேஞ்ச் ஆகாம இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஏ பார் பி பார். புரிஞ்சுதா? இப்ப எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த ஃபுல் ஓரியன்டேஷன் எடுக்கிறேன். இந்த குரூப்பிங்ல இங்க வந்து எனக்கு என்ன ஆகல, 0 மட்டும் தான் இருக்கு. ஸோ ஏ பார்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இங்க பார்க்கும்போது 0 0 0 1 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூவை பார்க்குறேன், சேஞ்ச் ஆகல. ஸோ பி பார்னு எடுத்துக்கிறேன். அடுத்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்க 0 இங்க 1 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இவங்களை எடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ ஏ பார் பி பார். ஃபைனலா ஆன்சர் என்னது, f ஈக்குவல் டு ஏ பார் பி பார் பிளஸ் பி பார் சி. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சம் பார்த்துலாம். பார்த்துட்டு நம்ம வந்து 4 வேரியபிள் கேமா பார்க்கலாம். ஓகேவா? f equal to summation of 0, 1, 3, 5. ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு எது வரைக்கும் இருக்கு, 5 வரைக்கும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் கண்டிப்பா என்ன வேரியபிள் கே மேப், எஸ் 3 வேரியபிள் கே மேப். ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், ஏபிசி இங்க 0 இங்க 1 இங்க 0 0 0 1 1 1. ஓகே. இப்போ இவங்களுக்கு 0 1 2
3 4 5 6 7 ஓகேவா? ஜீரோ 1 3 5 ரிமைனிங் உள்ளவங்களுக்குலாம் 0 போட்டாச்சா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? குரூப் பண்ண போறோம். ஸோ குரூப்பிங் பாருங்க எப்படி பண்ணலாம். இப்படி 3 வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா. ஏன்னா 2 பவர்ல யாருக்கெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம்? 2 1 அதே மாதிரி என்னது 4 இந்த மாதிரி தான் குரூப் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்மளோட ரூல்ஸ்ல பார்த்தோம். இதா இருக்குதா? 2 பவர் 1 2 4 8 இவங்கள தான் நம்ம பண்ணணும். 8க்கு அப்புறம் 16 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இங்க என்ன பண்ணணும்? நம்மளால இந்த 3 வந்து குரூப் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 2 2 குரூப் பண்ணிக்கலாம். குட். இவங்க இவங்க அடுத்தது இவங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் இவங்களை எடுத்துக்கிறேன். இங்க என்ன ஆகுது? இங்கேயும் சேஞ்ச் ஆகுது, இங்கேயும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இவங்களை எடுக்கக்கூடாது. மேலே உள்ளவங்க அப்படியே இருக்காங்க. அப்போ பி பார் சி. அடுத்தது இந்த டேம் எடுக்கும், இந்த டேம் எடுக்கும். ஓகேங்களா? இந்த குரூப்பிங். ஸோ இந்த குரூப்பிங் எடுக்கும்போது என்ன ஆகும்? இவங்க சேஞ்ச் ஆகல. அப்போ ஏ பார். அடுத்தது இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வேரியபிளும் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ ரெண்டுமே சேஞ்ச் ஆகல. அப்போ பி பார். அடுத்த வேல்யூ பாருங்க இங்க 0 இங்க 1 இருக்கு, சேஞ்ச் ஆகுது கட்டாயமா. அடுத்தது இவங்களுக்கு வாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி இங்க என்னது? ஏ பார். அடுத்தது இங்க 0 இங்க 1 அப்ப ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. சோ இவங்களை எடுக்க கூடாது. அடுத்தது பாருங்க வேல்யூ 1 இருக்கு. அப்ப என்ன வரும்? சி. ஓகேவா? சோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வருது? a bar b bar plus b bar c plus a bar c. ஓகேவா? சோ இவ்வளவுதான் நமக்கு 2 வேரியபிள் k சாரி 3 வேரியபிள் k மேப். ரொம்ப ஈஸி. நீங்க கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இன்னொரு ஒரு சிம்பிளா ஒரே ஒரு சம் மட்டும் நான் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி. ஓகேங்களா? எப்படி நம்ம மேப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு f is equal to summation of 4, 6. இவங்களை எப்படி போடலாம்? இங்க 4க்கும் 6க்கும் நம்ம என்ன பண்ணணும்? 4 6 ரிமைனிங் உள்ளவங்கலாம் நமக்கு 0. கரெக்டா? இப்போ 1லாம் நம்ம குரூப் பண்ணணும். இண்டிவிஜுவலா குரூப் பண்ணணுமா? எப்படி? இல்லை. இவங்களை நம்ம மடிச்சோம் அப்படின்னா அட்ஜசன்ட். ஸோ அப்போ என்ன வரும்? இவங்க 1 இவங்க 1. கரெக்டா? ஸோ அப்போ இவங்களுக்கு எப்படி இது எழுதுறது? நம்மளோட எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறது? இங்க வந்து இவங்களுக்கு சேஞ்ச் ஆகல. அப்போ ஏ. இங்க மேல பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளது சேஞ்ச் ஆகுது, அடுத்தது உள்ளது சேஞ்ச் ஆகல. அப்ப என்ன வரும்? ஏ சி பார். ஓகேங்களா? ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா f equal to a c bar. ஓகேவா? சோ இதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி. மேபி நமக்கு வந்து 0 2 4 6 இருந்தால் நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கறத k வேரியபிளுக்கு k மேப் அப்ளை பண்ணி எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்களே சால்வ் பண்ணி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வித் சால்வ்ட் ஆன்சர்ஸும் கொடுத்துடலாம். Thank you. Bye bye. யாருக்கெல்லாம் நம்மளோட வீடியோ பிடிச்சதுங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இனி யாரெல்லாம் நம்ம சைபர் கோடெக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பை பாய்.